சென்னை புறநகர் ரயில்களில் குறிப்பாக சென்னை சென்ட்ரல்லேருந்து அந்த திருவள்ளூர் அந்த வழித்தடத்தில் திருவள்ளூர் அரக்கோணம் திருத்தணி இருக்கு இல்லையா, அந்த வழித்தடத்தில் பயணிகளை அச்சுறுத்தும் வகையில் அட்டூழியம் செய்யும் கல்லூரி மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் மீது எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கை குறித்து பொதுமக்கள் தெரிவிக்கும் கருத்துக்களை பார்ப்போம். எங்களுடைய கோரிக்கை, இந்த ரயில்வே நிர்வாகம் அங்கங்கே இந்த சிஆர்பிஎஃப் காவலர்களை பெரும்பான்மையான ஸ்டேஷன் ரயில் நிலையங்களை நிற்க வச்சு இதை கண்காணிக்கும் போது சிஆர்பிஎஃப் போலீஸ் இருக்கிறாங்க என்ற பயம் அந்த மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் இருக்கும். இந்த மாதிரியான வழக்குகளில் வரக்கூடிய இளைஞர்களுக்கு அரசு மருத்துவமனைகளில் அவங்க இந்த விபத்தினால பாதிக்கப்பட்டு ரொம்ப அடிபட்டு இருக்காங்க இல்லைங்களா, அவங்க அந்த வார்டுகளில் போயிட்டு இவங்க ஒரு மாதத்துக்கு பணிவிடை பண்ணணும். அந்த மாதிரியான செயல்களை இவங்க நேரடியாக பார்க்கும்போது, அடடா இது இந்த மாதிரியான செயல்கள் நம்ம செய்யக்கூடாதுன்னு என்ன வரும், அப்போ தான் இவங்களுக்கு ஜாமீன் கூட வழங்கணும் அப்படின்ற உத்தரவுகளை மாண்புமிகு நீதியரசர்கள் குறிப்பாக வெளியிட்டிருக்காங்க. இதையெல்லாம் இந்த மாணவர்களுக்கு செயல்படும் பட்சத்தில் வரும் காலங்களில் இந்த மாதிரியான மாணவர்கள் பயணம் பண்ணும்போது அந்த காலை தேய்ச்சிட்டு போகிறதோ இல்லை கத்தியை உரசிட்டு நான் தான் கெத்துன்னு காட்டுறதோ இதெல்லாம் தடுக்கப்படும். ஸ்கூல் பிள்ளைங்க எல்லாம் வந்து படியில ஏறி தொங்கிக்கணும், காலை கீழே போட்டு வீழ்ச்சிக்கணும், செருப்பு தேய்ச்சிக்கணும் வராங்க. அவங்கள பார்க்கும்போது எங்களுக்கே பயமா இருக்குது. பெற்றவங்களுடைய நிலைமையெல்லாம் என்னன்னு நம்ம சொல்லவே முடியலைங்க. ஆனா இந்த பிள்ளைகளுக்கு வந்து சரியான ஒரு அறிவுரை சொல்லி கொடுக்க வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமையும் இருக்குதுங்க. இதுல பள்ளிக்கூடத்துக்கு அறிவுறுத்தி வாத்தியார்களும் டீச்சர்ஸும் சொல்லி, அதுக்கு மேற்கொண்டு உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கு வந்து அவங்க ஹெச்ஓடிங்க சொல்லி, இந்த மாதிரி வந்து அவங்கள திருத்தத்துக்கு ஏதோ